என் பசங்களாம் படித்தாச்சுங்க. என் பொண்ணு ஒன்று இறந்து போச்சுங்க. சூசைட் பண்ணிடுச்சு. என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த வாருக்கு படுத்துருக்கு பாருங்க. என் பொண்ணு மருமகன் படுத்துருக்காங்க. சின்ன பொண்ணு சின்ன மருமகன் படுத்துருக்கு. என் பேரப்பிள்ளை படுத்துருக்கு. பெரிய பொண்ணு சூசைட் பண்ணி. இந்த பிளாட் பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டு நம்பிக்கையே எனக்கு இல்லை. என்னைக்கு என் பொண்ணை கொண்டாங்களோ அன்றைக்கே நம்பிக்கை விட்டு போச்சு. செத்தால இப்படி பிள்ளாட பஸ் ஆகணும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் மட்டும் போக மாட்டேன். இதுதான் என்னோடய லைஃப். உயிர் போனால் கூட என்னோடய லைஃப் இப்படியே போகிறோமோ கொஞ்சம் இந்த ஹாஸ்பிட்டல் நம்பி மட்டும் போகவே மாட்டேன். உங்களுக்கு சொந்தக்காரெலாம் இருக்காங்க, அவங்கள எதுவும் உதவி பண்ணல? சொந்தக்காரங்களாம் எல்லாம் இதாங்க. நாங்கள் எங்களுக்கு இதாங்க சொந்தக்காரங்க. இல்லை ஊரில் இருக்கிறாருல்ல அவங்களோட சொந்த ஊரில் இருக்கவங்களாம் என்னங்க சொந்தக்காரங்க. எல்லாம் நம்மள எங்களை போல தான் அதேமாரி அவங்க. அங்கெல்லாம் உங்களுக்கு வீடு வாசல்லாம் இருந்தது? அதெல்லாம் வந்து சம்பாதிச்சுனா கூட வாடகை வீட்டில் இருக்கிற அளவுக்கு சம்பாதிக்கலாம். வாடகை வீட்டில் போனால் கூட நான் 5000 ரூபா 6000 ரூபா வாடகைங்க கட்ட முடியல. நாங்களும் பொழுதுக்கும் நாய் போல் கஷ்டப்பட்டு அலைஞ்சாதான் நாங்களும் குடிக்கப்பட்ட ஜீவம். அப்படி தான் ஒருத்தர் விரும்பி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அப்படியே வாழ்க்கையை இந்த பிளாட்டை பற்றிலே ஓட்டின்னு கிடக்குறோம். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்களா? அப்படி தாங்க. எப்போ பார்த்தீங்க? எப்படி லவ் பண்ணீங்க? அரசியலுக்கு வராங்கிறாரு. நானும் விஜய் ரசிகர் தான். ஆனால் அரசியலுக்கு வராங்கிறாரு. வந்து நல்லது செஞ்சால் நல்லது தானே. எங்களை எந்த பிரச்சனைலையா தூங்க விடல மாட்டாங்கிறாங்க. எங்களை சோறு வேண்டாம், துணி வேண்டாம், எது வேண்டாம், வீடு வேண்டாம், வாசம் வேண்டாம், நிம்மதியாக பிளாட்டு பக்கத்தில் கூட படுக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அது விடுமா நிம்மதி இல்லை. இங்கே படுக்காது அங்கே ஓடுங்கிறாங்க, அங்கே படுக்காது அங்கே ஓடுங்கிறாங்க. அட் அ டைமில் 2 மணிக்கு 1 மணிக்கு வந்து விரட்டுறாங்க. ஆனால் இங்கே எத்தனை வருஷமாக இருக்கீங்க? என்ன வேலை பார்க்குறீங்க? ஐயா நாங்கள் ஊர் நாட்டை விட்டு வந்து 30-35 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்கய்யா. 35 வருஷமாக வந்து இங்கே வந்து நாங்கள் அந்த பிளாட்ஃபார்ம் தான். இந்த பட்டினம் பக்கம் பீச்சு, ருச்சிக்குப்பம் பீச்சு, இந்த பெசல்னார் பீச்சு, இதை விட்டால் எங்களை வழி கிடையாது. இங்கே இப்போ போலீஸுக்காரங்க வெட்டினா அங்கே போயிடுவோம், அங்கே வெட்டினா அங்கே வந்துடுவோம். இதுதான் எங்களுக்கு வேலை. இந்த புக்கு சிக்கரு விற்போம். இந்த புக்கு சிக்கரு விற்று இதுதான் எங்களுக்கு வியாபாரம் தான் எங்களுக்கு கஞ்சி. ஆனால் இருக்கிறதுக்கு வீடு கிடையாது. எங்களால் வாடகை கொடுக்குறதுக்கும் சம்பாதிக்க எங்களுக்கு வழி கிடையாது. அந்தளவுக்கு வருமானமும் கிடையாது. நாங்கள் இத்தனை வருஷமாக இப்படி தான் கிடக்குறோம். இந்த குழந்தை குட்டிங்க பாருங்கள், இங்கே எவ்வளோ பேர் படுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ பேர் படுத்துருக்காங்க பாருங்கள். அதேமாரி அங்கே பாருங்கள், அங்கே ஒரு கூட்டம் இருக்குது. எல்லாம் இப்படியே தான் எங்கள் வாழ்க்கையை அப்படி தான் ஓடின்னு கிடக்கு. ஏதோ வீட்டுக்கெல்லாம் எழுதி போட்டோ எல்லாம் பண்ணணும். ஆனால் எங்களுக்குன்னு ஒரு வீடு வரல, எதுவும் வரவும் மாட்டாங்குது. எந்த ஊர்லேருந்து வந்தீங்கண்ணா? எந்த ஊரில் இருந்தீங்க? அங்கே என்ன வேலை பார்த்தீங்க? நம்ம ஊரில் வந்து நாங்கள் விவசாய வேலை பார்த்தோன்னே. அங்கெல்லாம் விவசாயத்தெல்லாம் ஒன்றும் இப்போ வருமானம் கிடையாது. விவசாயத்தெல்லாம் வருமானம் எதுவும் கிடையாது. அதனால் கிளம்பி நாங்கள் சென்னைக்கு அப்படியே சின்ன பிள்ளைய நான் கிளம்பி வந்துட்டேன். அப்படி வந்து கல்யாணம் பண்ணேன். அப்படியே பிள்ளை குட்டியை பெற்றுக்கிட்டு இப்படியே இதான் வாழ்க்கை தான். பிள்ளாட்டு போகிறது தான் வாழ்க்கை. அப்படியே கிதியாகி போயிடுச்சு. ஏதோ கொஞ்ச நாள் வாடகை இருக்கிறோம். அது கொஞ்ச நாள் கொடுக்க முடியுது, கொஞ்ச நாள் கொடுக்க முடியல. காலியை விட்டு பிளாட்டு போகிறது வர நிலைமையாக இருக்குது. இதாங்க ஒரு மாதத்துக்கு 5000 ரூபா 6000 ரூபா வாடகை கொடுக்க முடியல. ஒரு நாள் சாப்பாடு செலவுக்கு 500 ரூபா வைக்க வேண்டியதாக இருக்குது. சாப்பாடு செலவு பார்க்க முடியாதா, குடும்பத்தையும் பார்க்க முடியாது. எங்கள் வருமானத்துக்கெலாம் அதில் எட்டாது. எங்கள் வருமானத்துக்கு அது சுத்தமாக எட்டாது. அந்த நிலமையில் இருக்கிறோம். ஏதோ வீட்டுக்கு எழுதி கொடுத்தா வீடும் வர மாட்டேங்குது. இதுதான் எங்கள் நிலமை. இது பாருங்கள், இந்த எவனும் பேரப்பிள்ளை தான் பாருங்கள். ஃபுல்லாக எல்லாம் சொந்த பந்தம் தான். எல்லாம் இங்கே தான் கிடக்குறோம். வீட்டுக்கு யாருக்கிட்ட எழுதி கொடுத்தீங்க? இங்கே தான் அனுப்பிச்சிட்டு நம்ம ஐசோஸ் இருக்குங்கள ஆஃபீஸ், வீட்டுத்துறை அமைச்சர் இது இருக்குங்கள, அங்கே தான் எல்லாம் நிறைய மக்கள் எழுதி கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட தான் நாங்களும் எழுதி ஒரு முறைக்கு 2-3 முறை எழுதி கொடுத்துருக்கேன். இன்னொரையும் ஒன்றும் காட்டலை. யாராவது நேரில் வந்து பார்த்தாங்களா அதிகாரிகள்? யாராவது? யாரும் வந்து பார்க்கல. இங்கே என்னென்ன வேலை செய்கிறீங்க? என்ன வேலை செஞ்சு எப்படி வருமானத்தை என்ன பண்ணுறீங்க? இந்த புக்கு, இந்த ஸ்டிக்கர் விற்கிறோம். இந்த கை செயின், இந்த இதில் சாய் போடுறோம்ல கை செயின், இது
அது வியாபாரம் பார்த்தோன்னா அப்படியே தான் பண்ணி. அதில் வந்து என்ன வருமானம் வரும்ண்ணா? ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிப்பீங்க அதில்? என்ன 200 கிடைக்கும், 300 கிடைக்கும், 150 கிடைக்கும், அதான் கிடைக்கும். முதல்ல போக அதான் கிடைக்கும். உங்கள் பசங்க பேர பிள்ளைங்க யாரையும் படிக்க வைக்கலையா? சில பிள்ளைங்க ஹாஸ்டலில் படிக்க வச்சுருக்கோம். சின்ன சின்ன குழந்தைங்க கையில் இருக்குது. இதான் நிலைமையாக இருக்குது. ஊரில் நிலம்லாம் இருக்காண்ணா உங்களுக்கு? ஊரில் நிலம்லாம்ப்பா, நாங்கள் ஊரில் நிலம் இருந்தால் நாங்கள் ஏன் பங்கு கிடக்குறோம்? அப்போ அங்கேயும் கூலி வேலை தான் செஞ்சீங்க? கூலி வேலை தான், அடிமையாக தான் வேலை பார்த்தோம். எங்களாம் அவ்வளோ பேர் நாங்கள் பணக்காரனும் கிடையாது, சொத்துக்காரனும் கிடையாது, நாங்கள் யாரும் கிடையாது. நாங்கள் ஒரு அனாதை தான். அங்கேயும் கூலி வேலை தான் பார்த்தோம். அதுவும் ஒரு அடிமை தான், அடிமைத்தனமாக தான் வேலை பார்த்தோம். பிடிக்கல வந்துட்டோம். இங்கே வந்து அதே நிலைமை தான் இருக்குது. உங்களுக்கு சொந்தக்காரெலாம் இருக்காங்களா? அவங்கள எதுவும் உதவி பண்ணலையா? சொந்தக்காரங்களாம் எல்லாம் இதாங்க, நாங்கள் எங்களுக்கு இதாங்க சொந்தக்காரங்க. இல்லை ஊரில் இருந்தாருல்ல அவங்களோட ஊரில் இருக்கவங்களாம் என்னங்க சொந்தக்காரங்க? எல்லாம் நம்மள எங்களை போல தான் அதேமாரி அவங்களும். அங்கெல்லாம் உங்களுக்கு வீடு வாசல்லாம் இருந்தது? அதெல்லாம் எல்லாம் அப்பா அம்மாலாம் வித்துட்டு போயிட்டாங்க. இப்போதைக்கு எங்கள் தங்குறதுக்கு இடம் இல்லைங்க. இல்லை வந்து இங்கே வந்து சென்னைக்கு வந்து 36 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம். வந்து சம்பாதிச்சிருந்தா கூட வாடகை வீட்டில் இருக்கிற அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க. வாடகை வீட்டில் போனால் கூட நான் 5000 6000 வாடகைங்க கட்ட முடியல. நாங்களும் பொழுதுக்கும் நாய் போல் கஷ்டப்பட்டு அலைஞ்சாதான் நாங்களும் குடிக்கப்பட்ட ஜீவம். எங்கள் வாயில் ஊற்றுறதுக்கும் பத்தலை, அவங்களுக்கு கொடுக்கணும் பத்தலை, புள்ளக்குட்டி சோறு போடுறதுக்கும் பத்தலை. என்னங்க வருமானம் கிடைக்குது? எதையுமே சமாளிக்க முடியலைங்க. இதாங்க உண்மை. சென்னையிலேருந்து இங்கே வந்து 36 வருஷம் ஆகுதுன்னா வந்த புதுசுலேருந்து என்ன வேலை செஞ்சீங்க நீங்கள்? 36 வருஷமாக என்ன வேலை செஞ்சீங்க? ஸ்டவ் ரிப்பேரு, கேஸ் ரிப்பேரு, இந்த பகிட்டி ஓட்டுறது, பிளாஸ்டிக் பைட். நீங்கள் 5 ரூபா 10 ரூபா தருவாங்க. அதுக்கு வேறு எதுக்கு வந்து எவ்வளோங்க தருவாங்க? உடஞ்சி போன குடம் பகிட்டி எவ்வளோ தருவாங்க? 5 ரூபா 10 ரூபா தருவாங்க. இப்படிலாம் சம்பாதிச்சு எங்கே பொழப்பு நடத்த முடியும்? எதுவுமே நடக்கலைங்க. இதாங்க எங்கள் வாழ்க்கை. இது பிளாட்டு பார்த்தா இங்கே பாருங்கள், டெய்லி தூங்க விட மாட்டேங்கிறாங்க. இங்கேருந்து அடித்து வெட்டுறாங்க, அங்கே போக வேண்டியா இருக்குது. அங்கே அடித்து வெட்டினா அங்கே போக வேண்டியா இருக்குது. இப்படியே தான் எங்கள் பொழப்பு. ஒவ்வொரு நாள் தூக்கம் இல்லாமல் போயின்னு இருக்குது. ஆனால் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்கல. இதுதான் உண்மை. இருக்கிற இடம் கூட இல்லைன்னு சொல்கிறீங்களே, எப்படி உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு? எப்படி உங்களை நம்பி பொண்ணு கொடுத்தாங்க? யாருங்க? எல்லாம் எங்களை போல தாங்க அவங்களும். எங்களை இப்போ கேட்டீங்கள ஒரு கேள்வி, எங்களை போல தாங்க அவங்களும் வாழ்ந்துன்னு இருக்காங்க. இப்போ நாங்கள் எப்படி இருக்கோமோ அப்படி தான் அவங்களும் இருக்காங்க. அப்படி தான் ஒருத்தர் விரும்பி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அப்படியே வாழ்க்கையை இந்த பிளாட்டை பற்றிலே ஓட்டின்னு கிடக்குறோம். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்களா? அப்படி தாங்க. எப்போ பார்த்தீங்க? எப்படி லவ் பண்ணீங்க? எல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு உள்ளதாங்க. எனக்கு 52 வயசு ஆகுதுங்க. இல்லை அவங்கள சென்னையில் எந்த இடத்துல பார்த்தீங்க? யாருங்க? எங்கள் சொந்தக்காரங்க தான். அவங்க இந்த சொந்தக்காரங்களே? சொந்தக்காரங்க. எல்லா பிள்ளாட்ட போகிற வாழ்க்கை தான். உங்கள் பசங்களை யாரையா படிக்க வச்சிங்களா? என் பசங்களை படித்து வச்சுங்க. என் பொண்ணு ஒன்று இறந்து போச்சுங்க, சூசைட் பண்ணி வச்சு. என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த அவருக்கு படுத்துருக்கு பாருங்க. என் பொண்ணு மருமகன் படுத்துருக்காங்க. சின்ன மருமகன் படுத்துருக்காங்க. என் பேரப்பிள்ளை படுத்துருக்கு. பெரிய பொண்ணு சூசைட் பண்ணி. இந்த பிளாட் பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. எதனால நான் சூசைட் பண்ணிட்டாங்க? அவங்க வந்து அப்பா அம்மா திட்டம்னு சொல்லி. இப்போ ஏன் உங்கள் பசங்களை படிக்க வைக்கல? படிக்க வச்சா அவங்க நல்ல நிலைமை வந்தால் இப்போ எங்கள் பசங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. ஹாஸ்டலில் ஒரு 10 பசங்க ஹாஸ்டலில் படிச்சுட்டு தான் இருக்குது. என்ன படிக்கிறாங்க? இதோ நம்ம ஹாஸ்டலுங்க, அதோ இங்கே இருக்குல்லைங்களா. அது என்ன படிக்கிறாங்க? எத்தனை படிக்கிறாங்க? இப்போ 6-7 வருஷம் படிச்சுட்டு தான் இருக்காங்க. அது குழந்தைங்கலாம் படிச்சுட்டு தான் இருக்குங்க. பாதி பசங்க படிச்சுட்டு தான் இருக்குது. சின்ன குழந்தைங்க தான் கையில் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இவர் யார்? இவர் படுத்துட்டு இருக்காரு. அவர் யார்? எங்கள் மருமக. பொண்ணு படிக்க வச்சு தான் அவங்க வேலைக்கு போயிருந்தா கொஞ்சம் வசதியாக இருந்திருக்காங்கல்ல. ஏன் அவர் கைலாங்கடை வேலைக்கு போயின்னு இருக்காருங்க. அவர் கைலாங்கடை வியாபாரத்துக்கு போயின்னு இருக்காரு. பொண்ணு மாசமாக இருக்குது. அவருக்கு எப்படி கல்யாணம் பண்ணீங்க? அவங்களும் சொந்தக்காரர் தானே அவரும்? ஆம், சொந்தக்காரங்க. இப்போ வெளியில் தங்கலாம், மழைலாம் வந்துச்சுன்னா எங்கே போய் தங்குவீங்க? இந்த கடைங்க தான். அவங்களாம் கடையில் இது பண்ணும்போது ஒத்துப்பாங்களா? படுக்க வச்சுப்பாங்களா? அங்கெல்லாம்
சில கடைங்க இல்லை ஒத்து டவுட் வரும், இங்கே படுக்காதீங்கலாம் சொல்லி அனுப்புவாங்கல்ல, உங்களுக்கு பார்த்து டவுட்டாக இருக்குது போயிட்டுங்கலாம் சொல்லுவாங்கல்ல. ஒரு சில கடையில் படுக்க வைப்பாங்க, சில கடையில் படுக்க வைக்க மாட்டாங்க. அதுமாரி கடையில் தான் படுத்துக்கிறோம். இந்த கொரோனா, இந்த ஃபஸ்ட்டு கொரோனா, 2வது கொரோனா இதெல்லாம் வந்து நாங்கள் பட்டினப்பாக்கத்தில் இருந்தோம். அப்போட இருந்து அந்த கடையில் தான் படுத்துன்னு கிடந்தோம். யாரும் எங்களை எதுவும் சொல்லலை, யாரும் எதுவும் பண்ணல. எங்களுக்கு எந்த கொரோனாவும் வரல. நாங்கள் அங்கே தான் இருந்தோம். அது முடிஞ்ச பிறகு தான் இங்கே வந்து இருக்கிறோம். வாடகை கொடுக்க முடியல. 5000 ரூபா மாதம், 5000 ரூபா வாடகை கொடுக்க கட்ட முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இப்போ உங்களுக்கு வரவங்க இங்கே யாராவது உதவிலாம் பண்ணுறாங்களா? இங்கே வராங்க இல்லையா, பீச் வரவங்க எல்லாம் பார்த்து வர உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறாங்களா? இங்கே யார் உதவி பண்ணுறாங்க? யாராவது சாப்பாடு எதுவும் தர்றாங்க, அவ்வளோதான், ஒன்றும் கிடையாது. யாராவது ஒருத்தர் 2 பேரும் கொண்டாந்து ஒரு சாப்பாடு கீப்பாடு, பிரிட்ஜ் சாப்பாடு தராங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. மற்றபடிலாம் சாப்பாடுலாம் நீங்கள் எப்படி சமைச்சு சாப்பிட்றீங்களா இல்லை எப்படி ஹோட்டல் வாங்கிக்கிறீங்களா? ஹோட்டல் தான். பாத்திரம்லாம் எதுவுமே கிடையாது உங்களாடலாம்? இங்கே எதுவும் கிடையாது. நீங்கள் ஹாஸ்பிட்டல்லாம் போகிறீங்க இல்லையா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நல்லா பார்க்குறாங்களா? ஹாஸ்பிட்டல்லாம் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எந்த இங்கே யாரும் ஹாஸ்பிட்டலில் போகிறதே கிடையாதுயா. அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டு நம்பிக்கையே எனக்கு இல்லை. என்னைக்கு என் பொண்ணை கொண்டாங்களா அன்றைக்கி நம்பிக்கை விட்டு போச்சு. செத்தால இப்படி பிள்ளாட பிரச்சனை ஆகணும், கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் மட்டும் போக மாட்டேன். இதுதான் என்னோடய லைஃப். உயிர் போனால் கூட என்னோடய லைஃப் இப்படியே போகிறோமோ கொஞ்சம் இந்த ஹாஸ்பிட்டலை நம்பி மட்டும் போகவே மாட்டேன். என்னைக்கு என் 2 பொண்ணுங்களா கொண்டானங்களோ அன்றைக்கே முடிஞ்சு போச்சு. இந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டே எனக்கு வேண்டாம். இப்போ நடக்கிற ஆட்சி எப்படி இருக்கு? அவர் நல்லபடி தான் கொண்டு போகிறாரு, நடத்துகிறவங்க தான் சரியில்லை. யார் சரியில்லைன்றீங்க? அவர் போடுற கட்டளெலாம் கரெக்டாக தான் இருக்குது, நடத்துகிறவங்க சரியில்லை. யார், மோடி சொல்கிறீங்களா ஸ்டாலின் சொல்கிறீங்களா? ஸ்டாலின் தான் சொல்கிறேன். மோடி அவரை விடுங்க, அவர் எல்லாத்தையும் தலைகளாக மாற்றி வச்சுட்டாரு. ஸ்டாலின் நல்ல முடிவு தான் எடுக்கிறாரு, எல்லாத்தையும் நல்லா தான் பண்ணுறாரு, எல்லாத்தையும் நல்லா தான் செய்ய சொல்கிறாரு. ஆனால் செய்கிற மக்கள் சரியில்லை, இதுதான் உண்மை. விஜய் தெரியுமா? விஜய், ஆமாம், அவர் அரசியல் வரதா சொல்கிறாங்க இல்லையா, அவர் வந்தால் உங்களுக்கு ஏதாவது நல்லதுலாம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏதோ மக்கள் நல்லது கிடைச்சா நல்லது தானே. விஜய் தெரியுமா உங்களுக்கு? நடிகர் விஜய் தானே சொல்கிறீங்க. வரங்கிறாரு, அரசியலுக்கு வரங்கிறாரு. நானும் விஜய் ரசிகர் தான். ஆனால் அரசியலுக்கு வரங்கிறாரு, வந்து நல்லது செஞ்சால் நல்லது தானே, மக்களுக்கு நல்லது தானே, எல்லோரும் நல்லா இருப்பாங்கல்ல, அது போதும். அவர் நல்லது செய்வார் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? செய்வார் நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஆனால் நம்பிக்கை எனக்கு இருக்குது, கண்டிப்பாக செய்வார். இப்போ இருக்கிற அரசியல் கட்சியில் எது நல்லது செய்வாங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது? இப்போ திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, இன்னும் அண்ணாமலையெல்லாம் இருக்காங்க இல்லையா? அப்படி இல்லைங்க. இந்த நீங்கள் விஜயகாந்த் இருக்கார், விஜயகாந்த் செஞ்சு அவரும் போயிட்டார், இப்போ அவர் கட்சியும் இருக்குது. இவர் முன்னாள் முதலமைச்சர் மோதின்னு இருக்கார், அதுக்கு முன்னால் உள்ள முதலமைச்சரும் மோதின்னு இருக்கார், இவரும் மோதின்னு இருக்கார். அண்ணாமலை திரும்ப, அண்ணாமலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவரை பற்றி அவர் எல்லாத்துக்கும் நல்லதாக கொண்டாடணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல, எல்லாத்துக்கும் எதிர்ப்பாக தான் போயின்னு இருக்கிறாரு. ஆனால் வருவாரா வர மாட்டாருன்னு தெரியல. ஆனால் வந்துட்டாருன்னா வந்து மக்களுக்கு நல்லது பண்ணாலும் கண்டிப்பாக அவர் ஒரு முதலமைச்சர் தான் ஆவார். வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டாருன்னா அவரும் நல்லதாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி சூழ்நிலைக்கு யாரையுமே நம்ப முடியலைங்க, அதுதான் உண்மை. இன்றைக்கி சூழ்நிலைக்கு யாரையும் நம்ப முடியல, இதுதான் உண்மை. யார் எங்கே இந்த அடிச்சுட்டு போகலான்னு பார்க்குறாங்களோ கொஞ்சம் யாரும் நல்லது மக்களை பற்றி நினைக்கிறதே கிடையாது. இதை கடக்கிறோம், இந்தமாரி மக்களை பற்றி யாரும் நினைக்கிறதே கிடையாது, இதுதான் உண்மை. உங்களுக்கு போட்டுற துணியெல்லாம் யார் தராங்க? நீங்களே வாங்கிக்கிறீங்களா? யாராவது வந்து உதவி? ஐயா, அந்த பெட்ஷீட்டு கூட ஒருத்தவங்க கொண்டாந்து நிறையா கொடுத்தாங்க. இல்லை, இப்போ பெண்கள்லாம் இருக்காங்க, லேடிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு போட்டுற ட்ரெஸ்ஸெல்லாம் யார் தர்றது? தெருவில் கேட்டு வாங்கிட்டு வருவோம் ஐயா. அந்த போய் துணி அதை போட்டு துணி கேட்டால் கொடுப்பாங்க. இந்த பெட்ஷீட்லாம் வந்து ஒரு எல்லோரும் ஒரு பெட்ஷீட்டு கொடுத்துட்டு போனாங்க. அது உங்கள் பசங்க, உங்கள் பேரன் பசங்க யாரும் கேட்கலையா? நம்ம ஏன் இப்படி எல்லோரும் கேட்டு வாங்குகிறோம், நம்ம எப்போ நல்ல நிலைமை போனோம்,
எங்களையே அப்படி வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை பற்றி யாரும் கேட்கலையா? நாங்களே இந்த நிலைமையில் கிடக்குறோம், அந்த பிள்ளைங்க என்னையா கேட்க போகுது? நாங்களே இந்த நிலைமையில் தான் கிடக்குறோம் 30 வருஷமாக. இந்த சென்னையில் இத்தனை வருஷமாக கிடக்குறோம். இந்த பிஜி அந்த பிஜி கிடக்குறோம். அங்கேருந்து வெட்டுறாங்க போலீஸுக்காரங்க, அங்கேருந்து வெட்டுறாங்க, இங்கேருந்து வெட்டுறாங்க. ஆனால் யாருனாலும் இவங்க கேட்குறாங்கய்யா, உங்களுக்கு வீடு இருக்குல்ல, கடைநிலை வீடு இருக்குல்ல, செம்மஞ்சேரியில் வீடு இருக்குல்லண்ணே, எங்களுக்கு எந்த வீடு இருந்தால் நாங்கள் ஏன் அங்கே இருக்க போகிறோம்? இந்த பிளாட்டு பத்தில் நாங்கள் ஏன் இருக்க போகிறோம்? வீடு இருக்கா இல்லையா, கொடுத்துறாங்களா இல்லையா இது வரைக்கும்? எங்களுக்கு எதுவுமே இல்லாமல் தான் அந்த பிளாட்டு பத்தில் கிடக்குறோம். எங்களுக்கு இருந்தால் நாங்கள் ஏன் இங்கே வந்து அந்த பிளாட்டு பத்தில் வந்து கிடக்க போகிறோம்? அந்த போலீஸுக்காரர் கேட்குறாரு. வேறு என்னென்ன பிரச்சனை இருக்குது? வேறு யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க இங்கே? எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லையா, தூங்க விடல மாட்டாங்கிறாங்க ஐயா. எங்களுக்கு சோறு வேண்டாம், துணி வேண்டாம், எது வேண்டாம், வீடு வேண்டாம், வாசம் வேண்டாம், நிம்மதியாக பிளாட்டு பத்தில் கூட படுக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அது விடுமா நிம்மதி இல்லை. இங்கே படுக்காது அங்கே ஓடுங்கிறாங்க, அங்கே படுக்காது அங்கே ஓடுங்கிறாங்க. அட் அ டைமில் 2 மணிக்கு 1 மணிக்கு வந்து வெட்டுறாங்க. இந்த புள்ள குட்டிலாம் தூக்கின்னு ஓட வேண்டியா இருக்குது. இதையா நடக்குது இந்த இடத்துல. சென்னையில் இந்த இடம்லாம் மழை வந்து ஃபுல்லாக ரொம்பிடும் இல்லையா? அப்போல்லாம் எங்கே படிப்பீங்க? கடையெல்லாம் கூட ஃபுல்லாக தண்ணி வந்து ரொம்ப பஸ் ஸ்டாண்டு கடைங்க தான். வரதா புயல் வரும்போது பட்டணம் பஸ் ஸ்டாண்டுக்கு எதி சுனாமி இது வந்துச்சுங்களே, கொரோனா 2 வருஷம் கொரோனாவுக்கும் அந்த பட்டணம் தான் கேதி. எங்களுக்கு வீடு வாசல்லாம் கிடையாது. அப்போ கூட அந்த பிளாட்டு பத்தில் தான் கிடந்தோம், அந்த பீச்சில் தான் கிடந்தோம். அந்த குப்பத்துக்காரங்க கூட யாரும் ஏதோ ஒரு வார்த்தை எங்களை சொல்லலை. அந்த மக்கள் கூட எங்களை ஒரு வார்த்தை எங்களை இந்த விட்டு ஓடுங்கடான்னு சொல்லலை. ஆனால் இருக்கிற போலீஸுக்கெல்லாம் எங்களை அடிச்சு வெட்டினாங்க. இங்கே படுக்காதீங்க, அங்கே படுக்காதீங்க, இங்கே இருக்காதீங்க, அங்கே இருக்காதீங்கன்ட்டு. நாங்கள் இங்கே தான் போகிறது. வீடு இருந்தால் வீட்டுக்கு போகலாம், வீடு இல்லாதவங்க நாங்கள் எங்கே போகிறது? நாங்கள் மட்டும் என்ன பாவம் பண்ணோம்? மறுபடியும் யோசிச்சிங்களா சென்னை விட்டு போயிடலாம், இல்லைன்னா வந்து புதுக்கோட்டைக்கு போயிடலான்னு யோசிச்சுக்கிறீங்களா இன்றைக்காவது? சென்னை வீட்டுலாம் இப்போ ஓட்டணும்னா எங்களுக்கு யோசனை கிடையாதுயா. வாழ்ந்துட்டோம், இப்படியே தான் கடந்துட்டோம், இப்படியே இருந்துட்டோம். இதை விட்டு போனால் அங்கே மட்டும் என்ன பண்ண போகிறோம்? கிராமத்தில் இன்றைக்கி கிராமமே அழிஞ்சு போச்சு, விவசாயமே இல்லாமல் போச்சு. நான் ஏர் ஓட்டி பொழைச்சவன் தான், புரியுதுங்களா? என் 26 வயசு வரைக்கும் ஏர் ஓட்டி தான் பொழைச்சேன், விவசாயம் பார்த்து தான் பொழைச்சேன். அதை விட்டு தான் நான் இங்கே வந்தேன். என் வயசு 52 ஆகி போச்சு. இந்த 32 வயசில் இல்லை ஒன்றும் பண்ண முடியல. சம்பாதிக்கிறது திங்கிறதுக்கு இதுதான் கட்டாரு. அதை ஒரு நாளைக்கு வருமானம் கிடைக்கிது, சாப்பிடவும் ஒரு நாளைக்கு வருமானம் கிடையாது. இப்போ லேடிஸ்க்கெலாம் இங்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா? உங்கள் வீட்டில் இங்கே ரோட்டு வரப்படுறதுனால ஏதாவது இப்போ ஏதாவது பிரச்சனை ஏதாவது நடந்திருக்கா தம்பி? அந்த அளவுக்குலாம் போட்டு விட்டது கிடையாதுங்க. நாங்கள் இருக்கிறோம், எங்கள் திறமைக்கு நாங்கள் காத்துக்கிறோம், அவ்வளோதான்.